ஹலோ கீஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் லோகேஷ் கனகராஜ் மிக பிரம்மாண்டமாக உருவாக்கி உள்ள படம் தான் கூலி. இந்த படம் ஆகஸ்ட் 14 தேட்டர்ஸில் வேர்ல்டு வைடாக ரிலீஸ் ஆக போகுது. அதே மாதிரி இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் அவசரம் நம்ம சன் பிக்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் ட்ராக் எந்த டேட் எந்த டைமில் ரிலீஸ் ஆக போகுதுங்கிறத பற்றி ஆஃபீஷியல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அது என்னங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கீஸ் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது வச்சிருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே கீஸ் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட கூலி படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் ட்ராக்கு என்ன பேர் வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சிக்குடுன்னு வச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த படம் எந்த டேட் எந்த டைமில் ரிலீஸ் ஆக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 25 ஈவினிங் 6 PM பார்த்தீங்கன்னா இந்த படம் அஃபீஷியலாக ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ கைஸ் இந்த டேட் அண்ட் டைமை பார்த்தீங்கன்னா அஃபீஷியலாக லாக் பண்ணி வச்சுக்கோங்க. ஜூன் 25 ஈவினிங் 6 PM செம்ம வைபான படம் பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட கூலி படத்தில் இருந்து நமக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி இந்த படத்தோட இசையமைப்பாளர் நம்ம எல்லாத்துக்குமே ஃபேவரட்டான நம்ம ராக் ஸ்டார் அனிருத் தான். அனிருத் பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட ஒரு மிகப்பெரிய ஃபேன் பாய். ஸோ வேற லெவலில் மியூசிக் அண்ட் சாங்கை பார்த்தீங்கன்னா நம்ம கொடுப்பாருன்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ ஓகே கைஸ் இதோட இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் முடிவடைகிறது. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் ட்ராக்கான சிக்குடு பாடலுக்கு நீங்கள் எவ்வளோ ஆர்வமாக காத்துக்கிட்டு இருக்கீங்களோ அதை பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிடுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். வில் மீட் இன் நெக்ஸ்ட் வீடியோ. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சினிமா லவர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்குமே நம்ம சேனலை மறக்காம ஷேர் பண்ணி விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க சொல்லிடுங்க.